ஹாய் ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு சர்ச்சிங் பேர்ட்ஸ். எந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, காமலாபுரம் அங்கேருந்து ஒரு ஹைவே ஸ்டார்ட் ஆகுது. அதாவது பார்த்திங்கன்னா மதுரையிலேருந்து கோயம்புத்தூர் செல்லக்கூடிய சாலையில் இடம் இருக்கக்கூடிய அந்த செம்பட்டியிலேருந்து நம்ம ஒட்டச்சத்திரம் போவோம் இல்லையா, ஸோ அதுக்கு பக்கத்துலேயே நியர்பை ஒரு பைபாஸ் வந்து ரொம்ப நாளாகவே கட்டிகிட்டு இருந்தாங்க. இந்த மேம்பாலம் கூட ரொம்ப நாளாகவே கட்டிகிட்டு இருந்தாங்க. நீங்கள் பார்க்கும்போது தெரியும், போயிட்டு வரும்போது தெரியும், அந்த லெஃப்ட்டில் கட்டிகிட்ருப்பாங்க. ஸோ இன்றைக்கி அந்த உள்ளே தான் போய் பார்ப்போமே, என்ன தான் எப்படி தான் கட்டிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகலான்னு சொல்லிட்டு வண்டியை உள்ளே விட்டோம். பட் இந்த இடத்துல மட்டும் தான் மேம்பால பணிகள்லாம் நடந்துட்டுருக்கு. பட் உள்ளெல்லாம் போயிட்டீங்கன்னா சூப்பராக ரோடு தாறுமாறாக போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் தான் நான் சர்ச் பண்ணி பார்த்தேன். இது வந்து நேஷ்னல் ஹைவே 83 அதில் வருது. அதாவது பார்த்திங்கன்னா திண்டுக்கல் பழனி வழியாக பொள்ளாச்சி போகிற ஒரு பாதையில் இது ஒரு பார்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ஹைவே வந்து ஒரு பார்ட். அதாவது பார்த்திங்கன்னா காமலாபுரத்தில் ஸ்டார்ட் பண்ணி ஒட்டச்சத்திரம் வழியாக போகுது. இந்த ஹைவே வந்து பயங்கரமாக ரெடி பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி நிறைய பாலங்களும் உள்ளே வருது. ஸோ இதனால் வந்து நமக்கு டைமிங் அப்படின்றது ரொம்பவே கம்மியாக இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த காமலாபுரத்துலேருந்து ஒட்டச்சத்திரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 45 நிமிஷம் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இந்த ஹைவே ரெடி ஆயிடுச்சுன்னா ஜஸ்ட் 25 மினிட்ஸ் ஆர் ஒரு 20 மினிட்ஸ்லேயே நம்ம வந்து ட்ராவல் பண்ண முடியும். ஸோ அந்தளவுக்கு நமக்கு ஹைவே வந்து இருக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல். நிறைய இடங்கள் நம்ம ஹைவேலாம் பார்த்துட்ருக்கோம், எக்ஸ்ப்ரெஸ் வே நிறையா வேலாம் வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட நேரத்தை கணிசமாக குறைக்கிறதுக்காக. ஸோ பயண நேரத்தை கொஞ்சம் குறைக்கலாம் இல்லையா, அதுக்காக. ஸோ கண்டிப்பாக இந்த ஹைவேவும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஹைவேன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நானுமே அடிக்கடி நான் திண்டுக்கல் ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் அடிக்கடி பார்ப்பேன். இந்த பக்கம் ரொம்ப நாளாகவே ஒரு பாலம் கட்டிகிட்ருப்பாங்க. பட் இந்த ஹைவே எப்படி இருக்குன்னுலாம் தெரியாமல் தான் இருந்தேன். ஸோ இன்றைக்கி சடனாக சரி உள்ளே போய் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது தான் தெரியுது, உள்ளேயுமே ஏகப்பட்ட வேலைகள்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. இது வந்து முக்கியமாக மதுரையிலேருந்து கோயம்புத்தூர் இந்த பக்கம் ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நமக்கு. குறிப்பிட்டு இந்த இடத்துல மட்டும் இல்லை, ஒட்டஞ்சத்திரத்துலேயுமே வந்து இப்போ மிகப்பெரிய பாலங்கள்லாம் கட்டுமான பணிகள்லாம் நடந்துகிட்ருக்கு. ஸோ அதற்கான வீடியோக்கள்லாம் அடுத்ததில் வரும். அங்கேயுமே நிறைய பாலங்கள் கட்டுமான பணி நடந்துகிட்ருக்கு. இந்த ஏரியாவை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குங்க. சுற்றி வயல்வெளி, இடையில ரோடு எப்படி இருக்கும். இதுதான் பசுமை வழிச்சாலை அப்படின்னு சொல்லுவாங்களே, ஒரு வேளை அதான் இருக்குமோ, அந்த மாதிரி தான் நமக்கு தோணுச்சு. இது வந்து ஜஸ்ட்டு வந்து நமக்கு வந்து சைடு ரோடு. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா மெயின் ரோடு. அங்கே ஏறினோன்னே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நீட்டாக போட்டு வச்சுருக்காங்க, பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது முடிஞ்சிட்டு தான் நினைப்போம். இதுக்கு இடையில ஒரு டோல்கேட் வேறு இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த பணிகள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆமாம், இடையில நான் ஒரு டோல்கேட் பார்த்தேன். அது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு, டோல்கேட் மாதிரியே தெரியல. பட் ஒரு டோல்கேட்னால் பெரியதாக இருக்கும். பட் அந்த டோல்கேட் வந்து கொஞ்சம் சின்னதாகவும் கொஞ்சம் அழகாகவும் இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா. ஸோ அடுத்த வீடியோவில் அடுத்த அப்டேட் பார்க்கலாம்.